என் சுவாச காற்றே, நெஞ்சினிலே, ஜோடி, நரசிம்மா போன்ற படங்களில் நடித்த இஷா கோபிகரை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது. பல வருடங்களுக்கு பிறகு தமிழில் கடந்த ஆண்டு வெளியான அயலான் படத்தில் வில்லியாக நடித்து அசத்தியிருந்தார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது, சந்திரலேகா என்ற தெலுங்கு படத்தில் நடித்தபோது நாகார்ஜுனாவின் கைரேகை என் கன்னத்தில் பதிந்தது மறக்க முடியாத அனுபவம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை அடைத்து அனைவரும் பதறிப்போக, படத்தில் நாகார்ஜுனா என் கன்னத்தில் அறையும் காட்சி படமாக்கப்பட்டதென்றும், பலமுறை எடுத்தும் காட்சி சரியாக வரவில்லை, எனவே உண்மையாக என்னை அறையுங்கள் என்று நான் நாகார்ஜுனாவிடம் கேட்டேன். ஆரம்பத்தில் தயங்கினாலும் பின்னர் நான் வற்புறுத்த ஒப்புக்கொண்டார். உண்மையாகவே அறைந்தார். அப்படி இருந்தும் அந்த காட்சி 14 முறை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் எனக்கு 14 அறை விழுந்தது. என் கன்னத்தில் அப்படித்தான் நாகார்ஜுனாவின் கைரேகை பதிந்தது. அந்த காட்சிக்கு பிறகு பலமுறை நாகார்ஜுனா என்னிடம் மன்னிப்பு கேட்டார் என்றார். இஷா கோபிகரின் இந்த விளக்கத்துக்கு பிறகே ரசிகர்கள் அமைதியாகி இருக்கிறார்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.